அன்பார்ந்த ஜி கிளிக் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்றைக்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை, மாணவர் முதல் ஆட்சியாளர்கள் வரை, அலுவலக அதிகாரிகள் முதல் அனைத்து பணியாளர்களுக்கு பற்றியும் நாம் ஒரு சிறப்பானவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி ஒரு திருக்குறளை பார்ப்போம். அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் 517. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது ஒரு செயலை யார் செய்வா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து அவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த தொழிலை அவன் சிறப்பாக செஞ்சு வருவான். இப்போ பாருங்க, நம்ம வனத்துறையில் நாற்றங்காலில் மர நாற்றுக்கள் அப்புறம் நம்ம எல்லாம் வளர்க்குறோம். இப்படி மரநாற்றுகள் வளர்க்கும் பொழுது விதைகள் பரவிய சில நாட்களிலே பாருங்க, ஒரு கொஞ்சம் சதவீதமான விதைகள் வேகமாக முளைச்சி வரும். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முளைச்சி வரும். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முளைச்சி வரும். ஆக அந்த முதல்ல வேகமாக முளைக்கிறது தான் ப்ளஸ் ட்ரீஸ். அது மாதிரி ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மாணவனிடத்திலே, ஒரு குழந்தைகளிடத்திலே என்ன ப்ளஸ் இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன வலிமை இருக்கு, அவனுடைய என்ன சாதனை மறைஞ்சிருக்குங்கிறத ஆன்றோர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் கண்டுபிடிச்சு அந்த மாணவனை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனா அவன் இந்த சமுதாயத்திலே சிறப்பாக அவன் வருவான். நினைத்து பார்த்தோமா? டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆவார்கள் என்று. ஆனால் அவர்கள் சிறந்த ஆராய்ச்சியாளராகி, சிறந்த ஆராய்ச்சியாளரை மட்டுமல்ல, நமது நாட்டுக்கு தேவையான அணு ஆராய்ச்சி கண்டுபிடித்து கொடுத்து சிறப்பான ஜனாதிபதியாகவும் செயல்பட்டுள்ளார். நிறைய இது மாதிரி எத்தனையோ விதமான ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டுக்கு ஓட்டு பல கட்டங்களில் நடந்துருச்சு, ஓட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டை கூட யாருக்கு போடுறது அப்படின்னு எப்படிங்க முடிவு பண்ணுறது? அதாவது இவரை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால், எம்பியாக தேர்ந்தெடுத்தால் இவர் மக்களுக்கு இந்த பணிகளை சிறப்பாக செய்வார்கள் என்று ஆலோசனை செய்தே மக்கள் இன்று பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றும் பின்பு நாம் எம்எல்ஏகளை தேர்ந்தெடுப்போம், உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். இப்படியாக எங்க போனாலும் சரி ஒருவர் என்னவாக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது இந்த சமுதாயத்தின் கடமை. இது அடுத்தவங்க நமக்கு பண்றது. இப்ப நாமே நமக்கு என்னங்க பண்றது? அதாவது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, எதுக்கு அவங்க கடினமாக உழைக்கலாம், அவங்களுடைய சாதனைகள் எதுவாக இருக்கும்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சு அவங்க அந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உயர்வும் மட்டுமல்லாது இந்த நாட்டுக்கே அவர்கள் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கலாம். அதனால நாம் அனைவரும் இந்த திருவள்ளுவனுடைய இந்த திருக்குறளை நாம் கடைபிடிப்போம். இதை நம்ம ஆய்வு செய்வோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். நல்ல நடிகனாகணும்னா கூட அவர் நடிகனாகட்டும், நல்ல ஒரு ஆசிரியராகணும்னா ஆசிரியராகட்டும், நல்ல ஒரு பாடகர்னா பாடகராகட்டும். எல்லாரும் பாடிட முடியாது, எல்லாரும் நடிகராயிட முடியாது. ஆக திறமையை, ஒளிந்திருக்கிற திறமையை, கூண்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குளிர் வித்தையை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த திருவள்ளுவரின் அருள் பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த குறளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம்.